இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உண்மைகள் எல்லாமே தெரிய வருது. அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் தான் வந்து நெறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா இத்தன நாள் வந்து எதுக்காக இந்த தீபிகா போலீஸ் வந்துட்டு மல்லுகிட்டயும், விஜய்கிட்டயும் இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க சொல்றத ஒரு வார்த்தைய கூட எதுக்காக கேட்காம இருக்காங்க அப்டிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தேகமா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து உண்மையிலேயே அந்த சந்தேகத்த எல்லாத்துக்குமா சேர்த்து இப்படி ஒரு விடை கிடைக்கும் அப்டின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம மல்லி வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க வந்து என் மேல அவ்ளோ கோவமா இருக்காங்களாம். கண்டிப்பா நான் யாரோட கொலைக்கும் சம்மந்தப்பட்டவளா இருக்க மாட்டேன். இப்ப நடந்துட்டு இருக்க கொலைக்கா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த தீபிகாவோட தம்பி அவங்க கொலைக்கா இருந்தாலும் சரி, யாரோட கொலைக்கும் வந்து நான் எந்த ஒரு சம்மந்தமும் பண்றதே கிடையாது. அதாவது அவங்க தம்பி கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி, மல்லி இருந்துட்டு அந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா டீட்டெயிலா எல்லாத்தையுமே தீபன் சார் கிட்ட சொல்றாங்க. மல்லி உங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஆரம்பத்துல இந்த கேஸ வந்து நான் எடுத்ததுக்கான காரணமே உங்களோட நல்ல எண்ணப்படுத்தி தான். அதே மாதிரி என் வைஃப் அந்த தீபிகா தான் வந்து ரொம்ப மோசமானவ. அதுவும் இல்லாம ஒரு தப்புல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் நம்ம செய்யறது எல்லாமே தப்பு தான் அப்டிங்கிற மாரி சொல்லுவா. அது என்னோட வாழ்க்கையிலயா இருந்தாலும் சரி, இந்த மாரி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்டிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து அடுத்ததா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, நம்ம மல்லி வந்து இந்த மாரி இப்ப என்னதான் பண்றது? அவங்களுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. ஏன்னா மல்லி வந்து போய் பேசினாலே, அந்த ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கேட்கிற மாரியும் இல்ல, புரிஞ்சுக்கிற மாரியும் இல்ல. இப்படி பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமா போகுது. அதுவும் இல்லாம, இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு நேரா போய் அந்த தீபிகா போலீஸ உண்டு இல்லன்னு பண்றாங்க. ஏன்னா, அவங்க தம்பியோட கொலைக்கும், மல்லிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இப்ப எப்படி வந்து இந்த சுடரோட கொலைக்கும், இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்களோ, அதே மாரி தான் வந்து அந்த கொலைக்கும், இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தியும் சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா, "நீ வந்து இந்த கொலையிலேயே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அதே மாரி என் தம்பிய கொலை பண்ணதே நீ தாண்டி. இத்தன நாளா உனக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாரி நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து உனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்ல. அதுவும் இல்லாம என் தம்பியோட கொலைக்காக தான் வந்து நான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். அதுவும் உன்ன தூக்கி ஜெயில்ல வைக்காம விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, உண்மையிலேயே இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கர கோவப்பட்டு, இப்படி போலீஸ்ன்னு கூட பார்க்காம அடிச்சு வந்து சொல்றாங்க. இந்த மாரி இந்த கொலையில யாரு சம்மந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்றேன். அதே மாரி உன் தம்பியோட கொலைக்கும் எந்த ஒரு காரணமும் நான் கிடையாது. என்னால வந்து உன் தம்பி இறந்து போனான் அப்படிங்கிற மாரி நினைக்கிறது, உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஒரு பக்கம் தீபிகா அப்படியே பேய் அறைஞ்ச மாரி நின்னுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம மல்லி சொல்றத தான் வந்து இவங்களுக்கு கேட்டாகணும். அதுவும் இல்லாம அவங்க தம்பியோட கொலையில எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதாவது அவங்க தம்பி இறந்து போனதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடுத்ததா டீட்டெயிலா வந்து சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா? மல்லி இருந்துட்டு இப்போ நான் சொல்றபடி கேட்டீங்க அப்படின்னா, உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ நான் சொல்ற நம்பர் எல்லாத்தையுமே நீங்க ட்ராக் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இப்போ இந்த தீபிகா போலீஸ் அடுத்ததா சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அவர் எல்லாரையுமே கூட்டிட்டு நேரா வந்து இப்போ கண்ட்ரோல் ரூமுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு இன்னும் வந்து ஒரு 2 மணி நேரத்துல உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து நம்ம மல்லி வந்து சொல்றாங்க. இந்த மாரி வந்து நீங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அதுவும் இல்லாம இந்த கேஸ் வந்து எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டியது. என் மேல இருக்கிற கோவத்துல உங்களோட கெரியர் அதாவது நீங்க ஏற்கனவே எத்தன கொலையில வந்து கொலையாளிய கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரியும். எல்லா கேஸ்லயும் வந்து ஜென்யூனா நடந்துகிட்டு, இந்த கேஸ்ல மட்டும் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டீங்க. அதனால வந்து நான் சொல்றத கேளுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அடுத்த விஷயமா, இப்போ இந்த நிஷா, அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரி இவங்களோட ஃபோன வந்து ட்ரேஸ் பண்ண சொல்றாங்க. ஏன்னா, நம்ம மல்லிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹோப் இதுதான். அதுவும் இல்லாம அந்த பையன் சொன்னது வந்து எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாரி தெரியும். அந்த ஃபைன வந்து நாகு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாரி ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி மிரட்டிட்டு இருந்தான். அந்த மாரி கத்திய வந்து நீங்க வாங்க சொன்னீங்கல்ல அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, அவன் ஃபோன் பண்ணி மிரட்டுறது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம இருந்துருச்சு. அதாவது அது ராஜேஸ்வரியா? இல்ல வந்து இந்த நிஷாவா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதுக்காக தான் அவங்களோட ஃபோன் கால ட்ராக் பண்ணும்போது, கடைசியில மறுபடியும் அந்த கால் வரும்போது கரெக்ட்டா கண்டுபிடிச்சுடுறாங்க. அதாவது இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்கிறது ராஜேஸ்வரி, அடுத்ததா ரகு. அதாவது இவங்க தான் அந்த கத்திய வாங்குனாங்க. அப்படி இருக்கும்போது வந்து மல்லி மேல அந்த பழிய தூக்கி போடுறதுக்காக தான் இவ்ளோ பெரிய ஏற்பாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே அதுவே போதும். அதுவே வந்து சிறப்பான ஒரு சம்பவமா இருக்கும். அதுவே இப்போ எல்லாருக்குமே உண்மை தெரியக்கூடிய விஷயமாவும் இருக்கும். அடுத்ததா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க எல்லாமே. ஏன்னா நம்ம மல்லி மேல தான் எல்லாமே தப்பு.
மல்லி தான் இந்த கொலைய பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த தீபிகா. அப்படி இருக்கும்போது மல்லி இவ்ளோ பெரிய எவிடன்ஸ கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது மல்லி இந்த கொலைய பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி, இப்போ இந்த ராஜேஸ்வரி, ரகு இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, அதாவது சுடர கொலை பண்ணிட்டு, அந்த ஒரு பழிய தூக்கி மல்லி மேல போடணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பிளான் பண்ணது எல்லாமே இப்போ தெரிய வந்துருச்சு. அடுத்த கட்ட விஷயமா தான் வந்து இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து சூப்பராவே நடக்குது. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, இப்போவாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கேஸ் வந்து எந்த பக்கம் போகுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நீங்க இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்காதது எனக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இப்படி சொன்ன உடனே, "மன்னிச்சிரு மல்லி, நான் வந்து செஞ்சது தப்பு தான். அதே மாதிரி இந்த கேஸ்ல கண்டிப்பா நான் குற்றவாளிய விட போறது கிடையாது. என் தம்பியோட கொலைக்கு நீ காரணம் இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்ட. அத நான் முழுசா நம்புறேன் அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்றாங்க. கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜேஸ்வரி, ரகு 2 பேர் மேலயும் இதுக்கு முன்னாடியே சந்தேகப்பட்டு 2 பேரையும் விசாரிச்சாங்க. ஆனா அவங்களுக்குள்ள எதுவும் இல்ல அப்படிங்கிற மாரி விட்டுட்டாங்க. ஆனா இப்போ வசமா மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் 2 பேராலயுமே தப்பிக்க முடியாது. 2 பேர்கிட்டயும் தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. நீங்க உண்மைய சொல்லிட்டீங்கன்னா உண்டு. இல்லன்னா நான் ஏற்கனவே கொலை கான்ல இருக்கேன். நீங்க 2 பேரும் வந்து எவ்ளோ ஈஸியா என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்க. ஆனா இதுக்கு மேல தப்பிக்க முடியாது. உண்மையா சொல்லிடுங்க. இல்லன்னா வந்து உங்கள நான் அடிச்சு கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.